ஒரு கடற்கரை ஓர கிராமம். அங்கே எல்லாராலும் பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் மாறன். அவனிடம் பெரிய வீடு இல்லை, நிலையான வேலை இல்லை. ஆனா அவனிடம் இருந்தது ஒரு பழைய கிழிந்த வரைபடம். அந்த வரைபடத்தில் ஒரு குறியீடு, ஒரே ஒரு வார்த்தை: புதையல். கிராம மக்கள் சிரித்தார்கள். இந்த காலத்துல புதையலா? இவன் கனவுல தான் வாழ்றான் என்றார்கள். மாறன் சிரிப்புக்கு பதில் மௌனத்தை தேர்ந்தெடுத்தான். ஒரு இரவு மழை பெய்யும் நேரத்தில் அவன் அந்த வரைபடத்துடன் பயணம் ஆரம்பித்தான். காடு, மலை, கல்லாறுகள். பலமுறை விழுந்தான், பலமுறை பயந்தான். ஆனா திரும்பி வர அவன் மனசு அனுமதிக்கவில்லை. ஏனெனில் புதையலை விட தோல்வி பயம் அவனை அதிகமா துரத்தியது. வரைபடம் காட்டிய இடத்தில் அவன் தோண்ட ஆரம்பித்தான். ஒரு நாள், 2 நாள், பல நாள். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த நிமிஷத்தில் அவனுக்கே சந்தேகம் வந்தது. நான் ஏமாந்தேனா? எல்லாரும் சொன்னது சரியா? அவன் உட்கார்ந்து மண்ணை பார்த்தான். கண்களில் கண்ணீர். அந்த கடைசி நாளில் அவன் தோண்டுவதை நிறுத்த நினைத்தான். ஆனா மனசு சொன்னது ஒரு முறை, இன்னொரு முறை. அவன் மீண்டும் தோண்டினான். மண்ணுக்குள் ஒரு இரும்பு பெட்டி. இதயம் வேகமா துடிச்சது. பெட்டியை திறந்தான். தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை. உள்ளே இருந்தது ஒரு பழைய நாட்குறிப்பு. அதில் ஒரு வரி மட்டும்: இங்கே வந்த நீ புதையலை கண்டுபிடித்து விட்டாய். ஏனெனில் இவ்வளவு தூரம் விடாமுயற்சியுடன் வந்தவனே உண்மையான செல்வம். மாறன் சிரித்தான். அந்த சிரிப்பு முதல் முறையாக முழு மனசோடு வந்தது. புதையல் மண்ணுக்குள் இல்லை, விடாமுயற்சியை விட்டுக்கொடாத மனசுக்குள்ளதான்.